ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 2025 இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 31 ஜனவரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மந்த்தே முடிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தோம்னாலும் இந்த மாதம் வந்து ஒரு 2 படம் தான் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி நல்லா ஓடுச்சு. அதை தாண்டி பெருசாக எந்த ஒரு படமும் வந்து இந்த ஒரு மாதம் வந்து பெருசாக ஓடலை. பட் இன்னும் வரப்போகிற மந்தில் வந்து எந்தெந்த படம் வந்து சூப்பராக ஓட போகுது, அதாவது தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஒரு படத்து மேலே ஹோப் இருக்குது, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ண போகிற படம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், இந்த ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக வந்து பிக் ஸ்டார்ஸ் மூவிஸ் தான் இருக்கும். பிகாஸ் இந்த வருஷம் நல்ல படங்கள் வந்து பிக் ஸ்டார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக வந்து பிக் ஸ்டார்ஸ் மூவிஸ் தான் இருக்குது. பார்ட் 2ல பிக் ஸ்டார்ஸ் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹோப் இருக்க மூவிஸோட லிஸ்ட் வந்து நான் செகண்ட் பார்ட்டில் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக வந்து பிக் ஸ்டார்ஸ் மூவிஸ் தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் அடிக்கடி வரும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பொசிஷனில் இருக்க மூவி தான் வந்து வீரா தீரா சூரா. இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டோம்னா எஸ், ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹீரோ ப்ளஸ் டேரக்டர் காம்போ தான். டேரக்டர் யாருன்னு பார்க்கும்போது சித்தாண்ட ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்த டேரக்டர் வந்து சியான் விக்ரம் கூட வந்து ஜாயின் ஆகிறாருன்னும் போது ஸோ இந்த ஒரு காம்போல மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. அதை தொடர்ந்து வந்து ஒரு டீசர் கட்டு இந்த டீம்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக இந்த ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம், சூப்பரான இந்த ஒரு மூவியாக இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஒரு டீசர் கட்டு வந்து அமைஞ்சிருந்து. ஸோ அதனால் இந்த ஒரு படத்துக்கு வந்து நம்ம லிஸ்ட்டில் 10th பொசிஷன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் 9th பொசிஷன் இருக்க மூவி தான் வந்து இட்லி கடை. இந்த படத்துக்கு வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு மூவி சைட்லேருந்து இன்னொரு பெருசாக அப்டேட் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் மூவி போஸ்டர்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் டீசர் எதுவுமே வரல. பட் இருந்தும் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க மெயின் ரீசன் வந்து தனுஷோட ப்ரீவியஸ் ஃபிலிமான ராயன் தான். பிகாஸ் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடித்து ரிலீஸ் பண்ண மூவி வந்து ராயன். அந்த படம் வந்து பெருசாக பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதை தொடர்ந்து மறுபடியும் அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிட்டு இருக்கிறனால இந்த படத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம 9th பொசிஷன் வந்து நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து 7th and 8th பொசிஷன் 2 பொசிஷனும் வந்து ஆக்டர் சூர்யாவோட படம் தான் இருக்குது. ஸோ அதனால் 2 படமும் ஒன்றாவே பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் மூவியாக சூர்யா 45 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ சூர்யா ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமேல் நான் ஃபேன்ஸ்க்காக ஒரு வருஷத்துக்கு நான் 2 படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் பார்க்கும்போது ரெட்ரோ படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வருதுன்னா அப்போ செகண்ட் ஹாஃப்குள்ளே கண்டிப்பாக இந்த ஒரு சூர்யா 45 வந்து தேட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யாவோட காம்போ. இது வந்து கொஞ்சம் சூப்பரான ஒரு புது காம்போவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காட் ரிலேட்டடான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறனால படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மூவி ரெட்ரோ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டைம்லேருந்தே இந்த ஒரு படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் கார்த்திக் சுப்புராஜ் ப்ளஸ் சூர்யாவோட காம்போ. அதில் இந்த ஒரு படம் வந்து கேங்ஸ்டர் ப்ளஸ் லவ் ஃபிலிமும் வரப்போகுது. கேங்ஸ்டர்னு சொன்னாலே வந்து நம்ம கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஒரு கைவந்த கலை. அதுவும் இல்லாமல் நம்ம சூர்யாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக் படமாக இருக்கணுன்றதுனால கண்டிப்பாக அவரோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு இந்த ஒரு படத்தை வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கு வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஒரு டீசர் கட் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஒரு ஷாட் வந்து சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கவே எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பக்கா கேங்ஸ்டர் படமாக இருக்கும்னு சொல்லி நல்லாவே தெரியுது. நம்ம லிஸ்ட்டில் 6th பொசிஷனில் இருக்க மூவி தான் வந்து சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் காம்போ. இந்த படத்துக்கு வந்து பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஜஸ்ட் இந்த படம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கே இந்த ஒரு படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்தது காரணம் வந்து சிவகார்த்திகேயனோட ப்ரீவியஸ் ஃபிலிமான அமரன் படம் தான். அதை தாண்டி இந்த சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் முருகதாஸ் காம்போவில் ஒரு படத்தோட அப்டேட் வர February 17 அன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சிவகார்த்திகேயனோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ அந்த ஒரு அப்டேட்டில் தான் தெரியும். மேபி வந்து டீசர் வர வாய்ப்பு இருக்குது. அதில் தெரிஞ்சிடும் இந்த ஒரு படம் எந்த ஒரு டோனில் வந்து இருக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக இந்த 2025 தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மூவியாக இந்த ஒரு மூவி அமையும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து 4th and 5th பொசிஷனில் இருக்க 2 படமே வந்து ஏகேவோட படம் தான். அதில் ஃபர்ஸ்ட் படமும் வந்து விடாமுயற்சியை பார்த்தோம்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டைம்லேயே வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு. பட் அந்த படம் போஸ்ட் பண்ணாகி அதுவே வந்து ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மி பண்ணுற விதமாயிடுச்சு. பட் என்னதான் இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இந்த ஒரு படத்தை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்படி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைமில் வந்து கரெக்டாக டீசர், அப்புறம் சாங்ஸ், அப்புறம் ட்ரெய்லர், இப்படி வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்து இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருந்துச்சு. பட் திடீர்னு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ணுறதுனால இது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி லுக் வரல. இந்த படத்தை வந்து அவ்வளோ அருமையாக எடுத்திருக்கனால தான் இந்த ஒரு படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து நமக்கு தெரியுது. சிலர் வந்து இந்த படம் வந்து ஹாலிவுட் ரீமேக் பண்ணியிருக்கனால பார்க்க ஹாலிவுட் மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் அப்படிலாம் கிடையாது. ஒரு டேரக்டர், அவங்க ஆக்டர், அவங்களாம் அப்படி நடிச்சதுனால தான் வந்து அந்த ஒரு படம் பார்க்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. பார்க்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். மறக்காமல் வந்து பார்த்து
பார்த்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஏகே படம்னாலே வந்து அப்டேட்ஸ் அதிகமாக வராது, டிலேவாக தான் வரும், ஏன் படமே திடீர்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை மாற்றி அமைக்கிற விதமாக வந்தது தான் குட் பை கிரேட் டீம். பிகாஸ் சின்ன சின்ன அப்டேட்ஸ் கூட ஃபேன்ஸ்க்காக வந்து அடிக்கடி கொடுக்குறதும் சரி, ஒரு போஸ்டர் டிசைனாக சும்மா இல்லாமல் அதுக்குன்னு மெனக்கிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசனே வந்து படத்தோட டேரக்டரே வந்து ஒரு அஜித் ஃபேனுன்றதுனால ஒரு ஃபேன் பாய் சமூகமாக இந்த ஒரு படம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்க மூவி தான் வந்து தக் லைஃப். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்த டைம்லேருந்தே வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த ஒரு படம் இருக்குது. அதுக்கு மெயின் ரீசனே வந்து நாயகன் படத்தோட காம்போ வந்து ரீயூனிட் ஆகிறதுனால ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் இல்லாமல் சிம்பிளாக வந்து இந்த படத்தில் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த மூவி கண்டிப்பாக இந்த ஒரு இயர்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவியாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி வேறு. ஸோ நார்த் இந்தியன்ஸ்க்கு மட்டும் இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் இருக்க மூவி தான் வந்து ஜனநாயகம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அப்டேட்ஸ்ன்னு எதுவும் வரல. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் தளபதியோட லாஸ்ட் மூவின்ற ஒரு காரணத்தினால. கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து அதர் ஸ்டேட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ தெரியாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக இது அமையும். சோலோவாகவே தமிழ்நாட்டு மட்டும் சோலோவாகவே 250 crores மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு 2025 இந்த ஜனநாயகன்ற ஒரு படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் 1st பொசிஷனில் இருக்க மூவி தான் வந்து கூலி. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் காம்போ. அதை தாண்டி மல்டி ஸ்டாரரும் இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தாண்டி இப்போ இடையில கூட அமீர் கான் வந்து இந்த படத்தில் வராருன்னு சொல்லி சொன்னாங்க கேமியோ அப்பியரன்ஸில். ஸோ இதுக்கே வந்து நார்த் இந்தியன் சைடு வந்து சூப்பரான ஒரு டாக்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒருவேளை இந்த ஒரு படம் மட்டும் அந்த கேமியோ அப்பியரன்ஸ் சூப்பரான ஒரு சீன் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக நார்த் இந்தியன் சைடு வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். நார்த் இந்தியன் சைடு பிளாக் பஸ்டர் ஆகிட்டாலே போதும். பிகாஸ் கோலிவுட் மூவிஸ் எல்லாமே பார்த்தோம்னா சவுத் இந்தியாவில் சூப்பராக பிளாக் பஸ்டர் ஆகிடும். பட் நார்த் இந்தியா சைடு தான் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடும். நார்த் இந்தியாவை மட்டும் கோலிவுட் பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு சூப்பரான பெஞ்ச் மார்க் வந்து நம்மளும் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மூவி சொல்லாமல் இருந்தாலோ இல்லை இந்த படம்லாம் எதுக்கு ப்ரோ சொன்னீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது படம் தோணுச்சுன்னா மறக்காமல் அது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அது எந்த மூவின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை. முடிச்சிடலாமா?